வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து முன்னாடி நெக்கில் வந்து பார்டர் அட்டாச் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக அட்டாச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எதுவும் கட்டிங்கெல்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. அப்படியே ஜஸ்ட்டு ப்ளவுஸு முடிச்சதும் அந்த பார்ட்ரு மேலே ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அந்த பார்ட்ரு மட்டும் அந்த சைஸு அந்த அகலம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து கொஞ்சம் மிச்சமாக இருக்கட்டும். இந்த சைடு நம்ம மடித்து அடிக்க போடுவோம். கழுத்து பக்கம் வந்து மடித்து அடிக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அந்த இடத்துல. இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம மடித்து அடிக்க தேவையில்ல, அப்படியே விட்டுடலாம் நம்ம. ஏன்னா அந்த ப்ளவுஸும் அப்புறம் வந்து ப்ளவுஸோட அந்த நம்ம பிரின்சஸ் கட் பீஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் அட்டாச் பண்ணுவோம். அப்போ அது உள்ளார போயிடும் நம்ம. அதனால் வந்து ஜஸ்ட்டு இந்த சைடு மட்டும் மடித்து நம்ம தைக்கக்கூடிய லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கிறோம். இதில் வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ரொம்ப பெண்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து நேர் பீஸ் வந்து வளைஞ்சு கொடுக்காது. இங்கே வந்து நம்ம லைட்டான பெண்டு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு லைட்டாக ரொம்ப இழுத்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் போடக்கூடாது. லைட்டாக ஒரு சாஃப்டாக ஒரு ஹேண்டில் பண்ணி அப்படியே அது மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு வந்து அந்த பார்ட்ரு வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். எக்ஸஸாக இருக்கிறத வந்து அப்படியே கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். இதே மாதிரி டபுள் சைடு அட்டாச் பண்ணோம், அந்த சைடுமா அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த சைடு ஹேண்டும் இந்த சைடும் அட்டாச் பண்ணுறப்போ அது பர்ஃபெக்டாக வந்துடும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில். இதே மாதிரி நம்ம அந்த ரைட் சைட்லேயும் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். சேம் அதே மாதிரி எவ்வளோ லென்த்தில் எவ்வளோ சைஸில் அது நம்ம பெண்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு மார்க்கிங் சாக் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்டிச் போடுறப்ப கீழேருந்து போட்டுக்கோங்க, அப்போ கரெக்டாக வரும் நம்மளுக்கு. மேலேக்கும் கீழேக்கும் எவ்வளோ நம்மளுக்கு லென்த் வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணி அப்படியே சும்மா மேலேயே வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மடித்து தையல் போட்டுட்டு லைட்டாக சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அடிச்சுக்கலாம் கழுத்து பக்கத்துக்கு. இந்த பக்கம் மடித்து அடிக்க தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே லைட்டாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும்னாலே முடிஞ்சுதுங்க. இவ்வளோ ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள். சூப்பராக வந்துச்சுங்களா? இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒவ்வொரு லைக்ஸுமே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருமே என்னை ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓவர்லாக் போட்டு அடுத்து வந்து இதிலே வந்து கட் பண்ணி ஃப்ரண்ட் பீஸு, கொக்கி பீஸ், ஐ பீஸ் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.